இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக சிஎம் வந்து சிறப்பு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் எல்லோரும் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. எங்களுக்கு வந்து விலைவாசி குறைச்சாவே போதும். இந்த 5,000 ரூபாய் எங்களுக்கு தேவையே இல்லை. வருமானமே எங்களுக்கு இல்லை. அந்த 5,000 ரூபாவே எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து விலைவாசியில் ஏறி போச்சுல்ல, அதனால் வந்து அதுவே எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாவே போதும். இந்த ஒரு சோப்பு வாங்கினா கூட இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபா ரேட் ஏறி போச்சு. அந்த மாதிரி வந்து விலைவாசி குறைச்சா போதும். நெகவாலெல்லாம் ஏறி போச்சு, அதுவும் குறைச்சா போதும். எல்லாமே ஏறி போச்சு. அந்த 5,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் இந்த 3 மாதத்தில் என்ன பண்ண போகிறோங்க? நாங்கள் வேலைக்கு போகிறோங்களா? வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறது இது? ஓகே, தேர்தலுக்கான மூணு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் காரணம். தேர்தலுக்கான தானே இது. அதனால தானே அவரே சொல்லி கொடுத்துங்கிறாரு. வேறு எதுவும் சொல்லல. அவராக வாய்ப்படியாக சொன்னது தானே இது. ஓகே, இப்போ இந்த மாத உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதன் பிறகு 28 மாதங்களுக்கு பிறகு அது தகுதி தொகையாக மாறுனுச்சு. இந்தந்த தகுதி இருந்தால் தான் அவங்களுக்கு 1,000 ரூபாய் மாதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து போடாதவங்களுக்கெல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்காக மாதம் 1,000, 3,000 ரூபாயும், கோடை காலத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்னன்றேன்னா, அந்த சிறப்பு தொகை தேவையில்லை. எதுக்கு அது? அவங்க கொடுக்கலாம் மட்டும் இவங்க எதுவும் பண்ண மாட்டோங்களா? நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சம்பாரிச்சு தானே ஆகணும். தேவையில்லை தானே. அது எப்படினாலும் எங்கள் மேலே தானே கடன். எங்கள் மேலே தானே, மக்கள் மேலே தானே. 10 லட்சம் ஆகிறது இன்னும் 15 லட்சமாக ஆக போகுது. தேவையாது. ஓகே, இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதாவது ஒரு 5 வருடம் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அப்போலாம் கோடை காலம் இல்லாமல் இது ஸ்பெஷல் கோடை காலமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே நார்மலாக வரது தானே இது. இல்லை, 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால கேட்குறாங்க. அது வந்து அவர் கொடுக்கணும்னு தோணிங்கிறது கொடுத்துனுக்குறாங்க. இதெல்லாம் ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்கிறதுன்னா, விலைவாசியை குறைச்சாருன்னா போதும். எங்களுக்கு அவங்க இலவசமெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் கடை இருக்குது இல்லையா, அந்த கடனை யாருன்னா கட்டினாங்கன்னாவும் போதும். எங்களுக்கு சும்மாலாம் யாரும் கொடுக்க தேவையில்லை. சும்மா எங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. தமிழ்நாட்டில் வந்து கடனும் ஒரு தலை மேலே வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது இல்லை, அதை கட்டினாங்கன்னா போதும். விலைவாசியை குறைச்சாங்கன்னா போதும். நாங்கள் கூலி தான் செய்கிறோங்க. அந்த கூலி செய்கிறதே எங்களுக்கு வந்து 400 ரூபா தான் சம்பளம் ஒரு நாளைக்கு. அதை ஏற்றுனாங்கன்னாவே போதும் எங்களுக்கு. ஆனால் விலைவாசி குறைக்கணும்.